ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படாததால் வங்கிகளில் இரண்டாவது நாளாக கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், சொல்லுங்க, ஏடிஎம் மையங்கள் இன்னும் திறக்கப்படாத நிலையில் வங்கிகளும் கூட்டம் அலைமோதுவது குறித்து விரிவாக சொல்லுங்க. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் அந்த பணங்களை மாற்றிக்கொள்வதற்கு வங்கிகளில் நாடி பண பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்தது. நேற்று முதல் அதற்கான நடவடிக்கை என்பதும் துவங்கி இருக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக வங்கிகளில் மக்களினுடைய கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கிறது. மக்களை ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையினரும் பல்வேறு வங்கிகளில் பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வங்கிகளை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் பண பரிவர்த்தனை என்பது வங்கிகளில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஏடிஎம் மையங்கள் செயல்படும், அதன் மூலமாக மக்கள் தங்களுடைய பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இன்றைய தற்போதைய நிலை வரை இங்கு எந்தவிதமான பண பரிவர்த்தனை என்பதும் ஏடிஎம் மையங்களில் மேற்கொள்ளப்படாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இடங்களில் தற்போது ஏடிஎம் மையங்களில் எந்த விதத்திலும் பணம் நிரப்பப்படாததனுடைய காரணமாக இங்கு மக்களினுடைய கூட்டம் வங்கிகளை நாட தொடங்கி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வங்கிகளில் செலுத்தக்கூடிய இயந்திரங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்ற இடங்களில் எந்த விதத்திலும் பணங்களை எடுப்பதற்கான வசதிகள் என்பது செய்யப்படவில்லை. தற்போது நாம் இருக்கக்கூடிய பிரதானமான மத்திய அரசினுடைய பிரதானமான வங்கியாக இருக்கக்கூடிய ஏடிஎம், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கார்னர் மையத்தில் இருக்கிறோம். இந்த இடத்திலும் மக்களினுடைய கூட்டம் என்பது வெகு அதிக அளவில் இருக்கிறது. இந்த இடங்களிலும் கூட மக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தாலும் பணங்களை எடுப்பதற்கு எந்த விதத்திலும் தற்போது வரை ஏடிஎம் மையங்களில் பணம் என்பது நிரப்பப்படாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. பணங்களை மட்டும் செலுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மட்டுமே இந்த இடத்தில் இருக்கிறது. அதே போன்று இந்த இடத்தில் மக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அவர்களிடம் பேசலாம். எவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இருக்குது? நல்ல ஆதரவாக கொடுக்காங்க. எங்களுக்கு 4000 ரூபா எங்கள் கையில் இருக்குது. இப்போது நாங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட போகிறோம். சில்லறதால அப்படியே வாங்கிடுச்சு. இங்கே பணம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த மாதிரி இருக்குது? நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதே போல இந்த இடத்திலும் இந்த கார்னர் மையத்திலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் மக்கள் ஒருவர் பின் ஒருவராக தங்களுடைய பணிகளை, அதாவது பண பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு இங்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இதுதான் இந்த ஏடிஎம் மையத்தினுடைய பிரதானமாக பணம் எடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம். ஆனால் இந்த இடத்தில் எந்த விதத்திலும் பணம் நிரப்பப்படாததனுடைய காரணமாக மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். நீங்க பணம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்களா? Tamil Nadu. I am from Hyderabad. I want to take the money and go. Wait. பணம் எடுக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? I don't know Telugu, Tamil. I am from Hyderabad. What are all the problem you are facing now? I just want to take the money and go back to my home, Hyderabad. I am not getting the money from ATM anywhere. 2 days I am suffering in a problem only. You are facing only this ATM or everywhere I am facing the problem. Pondicherry to here. I am visit 7 areas. But not getting the ATM. Just I have a 500 notes and change someone. One person asking to me, give me a 500 rupees. I'll give you 400 rupees. Within these days, what are all the problem you are facing? I just want to take the money from here. I'm just waiting. நிச்சயமாக ஹைதராபாத் இயந்திரத்திலிருந்து வந்த அந்த நபர் குறித்து அவர் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். அவர் கூறிய கருத்துக்களையும் கேட்டிருப்போம். ஏனென்று சொன்னால் வங்கிகளில் இன்றைய தினம் பிரதானமாக ஒரு முக்கியமான கட்டளை என்பது கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது நேற்று வரை வங்கிகளில் எந்த விதமான பெரிய அளவில் கட்டுப்பாடுகளும் இல்லாத இருந்த நிலையில் இன்றைய தினம் பணத்தை செலுத்துவதற்காக மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3வது நபருக்கு பணம் செலுத்த வரும் நபர் இன்றைய தினம் முதல் யாருக்கு பணம் செலுத்துகிறோமோ அவரிடமிருந்து ஒரு டிக்ளரேஷன், எழுத்துப்பூர்வமான அந்த சான்றிதழை பெற்று பணம் செலுத்துகிற நபர் அதற்கான அடையாள அட்டைகளை வழங்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டம் அலைமோதுவதனுடைய காரணமாக நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் அதிகமான வங்கி பணியாளர்கள் அந்த பணிகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மோகன், ஆல்வின், நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைப் போலவே சென்னையில் ஏடிஎம் மையங்களிலும் பணம் இன்னும் நிரப்பப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு நீடித்திருக்கிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து சேத்துப்பட்டில் இருக்கும் நமது செய்தியாளர் கிருத்திகாவிடம் கேட்கலாம். கிருத்திகா, சொல்லுங்க, ஏடிஎம்மில் பணம் எப்போது நிரப்பப்படும் என்று அதிகாரிகள் ஏதாவது தரப்பில் அறிக்கை விடப்பட்டிருக்கிறதா? பணம் நிரப்பப்படாத நிலையில் வரிசையில் காத்திருக்கும் மக்கள் என்ன சொல்கிறார்கள்? கிருத்திகா.
நாம் தற்போது சேத்துப்பட்டில் இருக்கிற அரசினுடைய வங்கியில் இருக்கோம். இங்கே வந்து மக்களுடைய கூட்டம் வந்து மிக அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் அதாவது கடந்த சில நிமிடங்களுக்கு முன்னால் இங்கே வந்து ஏடிஎம்ல வந்து பணம் நிரப்பப்பட்டு 100 ரூபாய் நோட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை மக்கள் வைக்கிறாங்க. என்னன்னா, அதாவது இந்த ரூபாய் நோட்டுகளில் வந்து கிழிந்த நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் வர்றதா வந்து மக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சார், நீங்கள் எவ்வளோ பணம் எடுத்தீங்க? உங்களுக்கு எத்தனை பணம் கிழிச்சு? மேடம், அதில் 1000 ரூபாய்க்கு மேலே கிழிஞ்ச நோட்டு தான் வருது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பண்ணுறது? இந்த நோட்டை வச்சுன்னு கடையிலே வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறதுனே தெரியாது. நானே மூச்சுன்னு செலவுக்கே காசு இல்லை. இதை வச்சுன்னு என்ன பண்ணுறது? இப்போது கடையிலே வாங்க மாட்டாங்க. திரும்ப எடுத்துன்னு வந்து ரிட்டர்ன் கொடுக்கலான்னு பார்த்தா உள்ளே அனுப்ப மாட்டேன்றாங்க பேங்க் உள்ள. அப்போ என்ன தான் பண்ணுறது மேடம் இந்த நோட்டை வச்சுன்னு? அதாவது அவர் குறிப்பிட்டது போல ஒரு சில வங்கிகள் மட்டும்தான் இப்போ சென்னையில் வந்து செயல்பட துவங்கி இருக்கு. அதாவது வங்கிகளில் இருக்கிற ஏடிஎம்கள் வந்து ரொம்ப ஒரு சிலதே வந்து செயல்பட துவங்கி இருக்க இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு வந்து 100 ரூபாய் நோட்டுகள் தான் வந்து கிடைக்கிறதா வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் கூட பல நோட்டுகள் பழைய நோட்டுகள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய 100 ரூபாய் நோட்டுகளுக்கு முன்பு இருந்த முறைகள், அந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வந்து வர்றதாகவும் அதே போல் கிழிந்த நோட்டுகளும் வந்து தொடர்ந்து வர்றதையும் வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் உள்ள வங்கிகளில் வந்து தொடர்ந்து 2000 ரூபாய் நோட்டுகள் வாங்கி கொள்றதுக்காக வந்து பரிந்துரைகள் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு வங்கியில வந்து நம்ம பணத்தை மாத்தினாலோ அல்லது பணம் எடுக்க முயற்சித்தாலோ தொடர்ந்து அவங்க வந்து 4000 ரூபாய்க்கு மேல் தருவதில்லை அப்படிங்கிறது காரணமாக இங்க வந்து மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கறது வந்து அதிகமா இருக்கு. இது பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக இன்னொருத்தர் இருக்காங்க. நீங்க எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? 2000 ரூபாய் நோட்டுகள் மட்டும் தான் தருவேன்னு சொல்றாங்களா? ஆமாங்க மேடம், நாங்கள் காலிலேருந்து வெயிட் பண்ணுறோம் 4000 சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் அதில் வந்து 2000 தான் தரேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கே சில்லறை வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த 2000 ரூபாய்க்கு நாங்கள் எப்படி தான் சில்லறை மாற்ற போகிறோன்னு தெரில. இதனால் எக்ஸ்சேஞ்ச் ஆகாத நோட்டை மாற்றுறதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் இந்த 2000 எப்படி நாங்கள் சில்லறை பண்ணி மாற்றுறதை பற்றி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. லைன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரில. என்ன பண்ண போகிறோன்னே தெரில 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஏடிஎம்கள் வந்து இன்னும் திறக்கப்படாத நிலையில் இருக்குது. பல தனியார் ஏடிஎம்கள் வந்து இன்னும் திறக்கவே படாத சூழ்நிலையில் இருக்குது. அரசனுடைய ஏடிஎம்கள் திறக்கப்பட்டு பல இடங்களில் இன்னும் பணம் வந்து நிரப்பப்படாமல், அதாவது இப்போ 100 ரூபாய் நோட்டுகளும் புதிய 500 ரூபாய் நோட்டுகளும் இன்னும் நிரப்பப்படாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் வேலை செய்யக்கூடிய ஒரு சில ஏடிஎம்கள்லையும் கூட சில நோட்டுகள் வந்து கிழிந்து வருவதாக அவங்க குறிப்பிடுறாங்க. சில நோட்டுகள் செல்லாத முறையில் இருக்குவதாகவும் 2 துண்டுகளாக கிழிந்து விடுறதாக கூட இங்கே 2-3 பேர் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பகுதியில் மக்கள் வந்து அவங்களுடைய பணத்தை மாற்றுவதற்கும் அதே போல் அவங்க வைத்திருக்கிற 500 ரூபாயை தொடர்ந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கிற மக்களுடைய லைன், அந்த கியூ அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே போகுது. மக்கள் வந்து பல மணி நேரம் காத்திருந்து அவங்களுடைய பணத்தை வந்து உள்ளே போடுறாங்க. ஆனால் போடுற அதே சூழ்நிலையில் அவங்க பணத்தை மாற்றணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து கொடுக்கப்படுது. இந்த 500 ரூபாய்க்கே சென்னையில் வந்து இப்போ வந்து சில்லறை கிடைக்காத சூழ்நிலை. ஏன்னா 100 ரூபாய்க்கான தட்டுப்பாடு வந்து இருந்துகிட்டு இருக்கு கடைசி 3 நாட்களில். 500 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்காத இந்த சூழ்நிலையில் என்ன பொருட்களை வாங்கி 2000 ரூபாய்க்கு மாத்துறது அப்படின்ற கேள்வியை வந்து மக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கிருத்திகா. நீங்க இணைப்பிலேயே இருங்க. அடுத்தபடியாக டெல்லியில் வங்கிகளில் பணம் மாற்றுவதற்காக 2வது நாளாக மக்கள் வரிசையில் நிற்கின்றனர். இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்திடும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதி, சொல்லுங்க, டெல்லியில் வங்கி மற்றும் ஏடிஎம் செயல்பாடுகள் தற்பொழுது எப்படி இருக்கிறது? குறிப்பாக தலைநகரில் தற்பொழுது இந்த பண பரிவர்த்தனைகள் எப்படி இருக்கிறது? இது குறித்து விரிவாக சொல்லுங்க மதி. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நேற்று முதல் நாளாக மக்கள் வங்கிகளில் காலை 8 மணி முதலே நின்றதை பார்த்தோம். இன்று 2வது நாளாகவும் அதே கூட்டம் தொடர்கிறது. தற்பொழுது நம்ம டெல்லியில் உள்ள பாரக்கம்பா சாலை இருக்கக்கூடிய ஒரு தனியார் வங்கி முன்பு தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்குதான் தற்பொழுது இந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் 2வது நாளாக நேற்று எந்த அளவிற்கு மக்கள் வரிசையில் நின்றிருந்தார்களோ அதே போலத்தான் இன்றும் 2வது நாளாகவும் இதே கூட்டம் தொடர்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறதே தவிர கூட்டம் குறைந்த பாடில்லை. இதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏடிஎம் மையத்திலும் காலை மக்கள் 8 மணி முதலே தொடர்ந்து வரிசையில் நின்று பணம் எடுத்ததை பார்க்க முடிந்தது. அந்த வரிசையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உள்ளே எடுக்கும் பொழுது 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் எதுவுமே வரவில்லை. 100 ரூபாய் நோட்டுகளை மட்டும்தான் மக்கள் தொடர்ந்து எடுத்து வந்தார்கள். அங்கேயும் ஒரு 20 முதல் 30 பேர் வரை நீண்ட வரிசையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நின்றிருந்தனர். ஆனால் பணம் முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் அனைவருமே ஒரு மிகுந்த ஏமாற்றத்துடன்
சென்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல் சிலர் நம்மிடம் பேசுகையில் காலை முதலே நாங்கள் அலுவலகத்திற்கு கூட செல்லாமல் சற்று தாமதமாக செல்லலாம் என்று தான் நாங்கள் ஏடிஎம் மையத்தில் வரிசையில் நின்றிருந்தோம். ஆனால் எங்களால் பணம் எடுக்க முடியவில்லை, பணம் முடிந்து விட்டதாக அறிவித்து விட்டார்கள் என்ற ஒரு ஏமாற்றத்துடன் தெரிவித்திருந்தார்கள் மோகன். அதே போல் இந்த வங்கியை பொறுத்த வரைக்குமே இங்கு இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை சேர்ந்த வங்கி வாடிக்கையாளர்கள் மட்டுமே பணம் எடுப்பதற்கு, அதாவது பணத்தை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்படுவதாக இந்த வங்கியிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதே போல இங்கு டோக்கன் அளிக்கப்பட்டு நீண்ட வரிசையில் மக்கள் வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்கே இருக்க ஒருவரிடம் கேட்கலாம். சார், how long you waiting for this queue, sir? Around 1 hour. 1 hour. Around 1 hour I am waiting for this queue. So is there any assurance given by bank for change your currency? They are assuring it will take some time, but they are assuring they will help us. Okay ma'am, how much you affecting because of this government announcement, ma'am? अफेक्ट तो कुछ भी नहीं कर रहा, लेकिन हाँ डिसीज़न इज़ वेरी वेरी गुड और बहुत ज़्यादा अच्छा है कि अगर मतलब 2000 का नोट आ जाएगा, सेंट्रलाइज्ड हो जाएगी मनी, तो इसमें कोई इशू भी नहीं है। और बॉर्डर तो सभी को हो रहा है, लेकिन हाँ ये सब कुछ ठीक हो जाएगा, एक टाइम तो लगेगा ही। அதாவது இவர்கள் இருவருடைய கருத்துமே என்னவென்றால், இந்த வங்கியானது நாங்கள் 1 மணி நேரத்திற்கு மேல் இங்கு நாங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறோம், வங்கி தரப்பில் எங்களுக்கு பணம் மாற்றி தரப்படும் என உறுதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் நாங்கள் எங்கள் வேலைகளை விட்டுவிட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறோம். இன்றாவது எங்களால் பணத்தை மாற்ற முடியுமா அல்லது ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியுமா என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் மோகன். ஏடிஎம்மில் பணம் வராதது குறித்து மக்கள்கள் படும் இன்னல்கள் குறித்தும், குறிப்பாக டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் மதியழகன் அவர்களும், நெல்லையிலிருந்து நமது செய்தியாளர் ஆல்வின் அவர்களும், சென்னையிலிருந்து கிருத்திகா அவர்களும் நம்மளோட இணைப்பில் வந்து மக்கள்கள் படும் இன்னல்கள் குறித்து விரிவாக எடுத்துரைகிறார்கள். மூவருக்கும் நன்றி.